பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். அடிமை தலையில் இருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவ தலையில் இருந்து நம்மை மீட்டவே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும். தாயாம் திரு அவை இந்நாளில் கன்னியும் மறைசாட்சியுமான புனித ஆகத்தனாவினுடைய நினைவினை நினைவு கூறுகின்றது. இவர் மார்பக புற்றுநோய் உள்ளவர்களின் பாதுகாவலர். ஆகத்தா கிபி 3ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் பிறந்தவர். அக்காலத்தில் உரோமையை குயிட்ஸ் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவன் உரோமை கடவுளை வழிபடுவதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை வழிபடுகின்றவர்களை எல்லாம் கொடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்தான். ஆகத்தா கிறிஸ்துவின் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறாள் என்ற செய்தி மன்னன் குயிட்டஸுக்கு தெரிய வந்தது. எனவே அவன் படை வீரர்களை அனுப்பி ஆகத்தாவை இழுத்து வரச் சொன்னான். மன்னனின் உத்தரவின் பேரில் படை வீரர்கள் அவரை மன்னனுக்கு முன்பாக இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆகத்தாவை ஒரு கணம் பார்த்த மன்னன் அவளுடைய அழகில் மயங்கி அவளை சித்திரவதை செய்ய விரும்பாமல் தன்னுடைய ஆசைக்கு உட்படுத்த நினைத்தான். ஆனால் ஆகத்தாவோ, நான் ஆண்டவர் இயேசுவுக்கு என்னையே முழுமையாய் அர்ப்பணித்து விட்டேன், அதனால் யாருக்கும் என்னை தருவதாய் இல்லை என்று தன் கொள்கையில் உறுதியாய் இருந்தாள். இதனால் மன்னன் அவரை சிறையில் அடைத்து அவருடைய சதையை பிரித்து எடுத்து சித்திரவதை செய்தான். அப்படி இருந்தாலும் ஆகத்தா தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். இதனால் கடும் சினமுற்ற மன்னன் அவரை எரியும் தீயில் போட்டு கொன்றான். ஆகத்தா இறக்கும் பொழுது அவருக்கு வெறும் 15 வயது தான். அப்படி இருந்தாலும் அவர் ஆண்டவர் இயேசுவுக்காக செய்த தியாகம் அளப்பெரியது. தூய ஆகத்தாவின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடம் இருந்து அர்ப்பண உணர்வை, உறுதியான நம்பிக்கையை நமதாக்குவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம். இன்றைய வாசகத்தில் இயேசு அதே கருத்தினை தான் முன்வைக்கின்றார். எளிமைதான் செழுமைக்கு வழி என்ற உன்னதமான கருத்தினை பதிக்கின்றார். ஏனென்றால் இயேசு கொடுக்கும் அந்த அதிகாரத்தை எளிமை வடிவில் தான் வழங்க வேண்டும். நற்செய்தி பணியில் தனிப்பட்ட தேவைகளோ வசதிகளோ தடையாக இருக்கக்கூடாது. அதனால்தான் இயேசு எளிமையாகவே அவர்களை அனுப்புகின்றார். இந்த பயிற்சியில் இயேசு சீடர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் தருகின்றார். ஏனெனில் கடவுளின் ஆட்சி மக்களிடம் வர அதற்கு எதிராக விளங்கிய தீமையின் ஆட்சி அகல வேண்டும். எனவேதான் இயேசு தன் தந்தையிடம் இருந்து எளிமையை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதையே நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்கவும், மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காகவும் உழைப்பாளர்களின் குடும்பங்களுக்காகவும் இத்திருப்பலியில் செபிப்போம். மறை நிகழ்வில் நம்மை நாம் தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு தடையாய் இருக்கிற குற்றம் குறைகளை ஏற்று நாம் மனமருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன்
நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கண்ணியும் மறை சாட்சியுமான புனித கற்பின் சிறப்பினாலும் மறை சாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ செய்தீரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனா என்றென்று வாழ்ந்தே ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். தாவீதின் இறுதி நாள் நெருங்கிய பொழுது அவர் தன் மகன் சாலமோனுக்கு பணிந்து கூறுவது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியுடனும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நாடப்பட்டால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ப ஒருவர் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்பொழுதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீது நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேல் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினர். சாலமோன் தன் தந்தை தாவீது அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. அனைத்தையும் ஆள்பவர் ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே.
அனைத்தையும் ஆள்பவர் ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூததை இஸ்ரவேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவீராக. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதே, நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர், ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய தூய செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தின் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலேயோ உங்களுக்கு செபிசாக்காமலேயோ போனார் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் காலில் படிந்துள்ள தீசுயை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளில் தாயாம் திரு அவை கன்னியும் மறைசாட்சியுமான புனித ஆகர்த்தாளுடைய பெருவிழாவினை கொண்டாடுகிறது. அதேபோல இன்றைய நற்செய்தியில் இயேசு எளிமைதான் நம்மை மேன்மைமிகு வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய வழி என்பதை நமக்கு கற்பிக்கிறார். ராமகிருஷ்ண பரமம்சர் அவருடைய கதைகளில் ஒன்று. நெடுநாட்களாக கணவன் மனைவியாக வாழ்ந்த தம்பதியினர் ஒரு நாள் நெடும் பயணம் மேற்கொள்ள முயற்சித்தார்கள். புனித யாத்திரை நாம் செல்வோம் என்று முடிவு செய்த பொழுது கணவன் தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார், நான் புனித யாத்திரை செல்ல ஆசைப்படுகிறேன். எனவே நீர் இவ்வீட்டிலேயே இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக்கொள், நான் சென்று திரும்ப வருகிறேன் என்று சொல்கிறார். உடனே மனைவி சொல்கிறார், என்னை பிரிந்து உங்களால் இருக்க முடியாது, உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, நானும் வருகிறேன். கணவர் சொல்கிறார், பெண்களுக்கு திரியாத்திரை சரிபட்டு வராது, நீ வீட்டிலேயே இருந்து விடு என்கிறார். மனைவி மிகவும் அவரை வற்புறுத்திய பெயரில் அவர் அழைத்து செல்கிறார். எல்லா இடங்களுக்கும் பயணம் செல்கிறார்கள். காட்டு வழியாக கணவன் மனைவி இருவரும் பயணம் செய்ய ஆசைப்படுகிற பொழுது, அந்த வழியாக செல்கிற பொழுது கணவன் ஒரு முத்தை அல்லது வைரத்தை பார்த்து விடுகிறார். அப்பொழுது கணவர் எங்கு தன்னுடைய மனைவிக்கு ஆசை வந்துவிடுமோ என்று தன்னுடைய காலால் அதை மிதித்து அப்படியே நின்று விடுகிறார். மனைவி கேட்கிறார், ஏன் அப்படியே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? கணவர் சொல்கிறார், ஒன்றுமல்ல, நீ போ, நான் வருகிறேன். அப்பொழுது மனைவி சொல்கிறார், எப்பொழுது உங்களுக்கு இந்த மண்ணிற்கும் இந்த பொன்னிற்கும் இடையிலான ஆசை இருக்கிறதோ அப்பொழுதே நீங்கள் துறவு செய்கிற தகுதியை இழந்து விட்டீர்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய வீடுகளில் பார்க்கிறோம், பீரோக்கள் நிறைய. யாருக்கு அதிகமாக துணிகள் இருக்கிறது? பெண்களுக்கு அதிகமாக பீரோ ஃபுல்லாக துணி இருந்தால் கூட
ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப நம்ம சொல்கிற ரீசன் என்ன, காரணம் என்ன? ஒரு துணி கூட நல்ல துணியா இல்லையே. 1000 துணிகள் இருந்தால் கூட நாம் சொல்கிற பதில் ஒரு துணி கூட ஒழுங்காக இல்லையே போட்டுக்கிறதுக்கு. அப்போ இன்றைக்கு நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஆசைகளினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாருக்கு இந்த உலகில் ஆசை இல்லை என்று நாம் யாரையும் சொல்லிவிட முடியாது. ஆக ஒரு கவிஞன் சொல்கிறான், புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம், யாரும் ஆசைப்படக்கூடாது என்பது கூட புத்தரினுடைய ஆசையாக இருந்தது. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆசை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. துறவிகள் கூட, துறவரத்தாருக்கு கூட இன்றைக்கு ஆசைகள் உலகத்தின் மீது அதிகமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இயேசு சொல்வத கடவுள் மீது நாம் ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நம் ஊர்களாயினும் கிராமங்களாயினும் எதுவாயினும் இன்றைக்கு நாம் எல்லோருமே ஆன்லைனில் பொருட்களை வாங்குவதை ஒரு வழக்கமாக இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் வீடு தேடி வருகிற பொருட்கள் மீது அதிகமாக ஆசை வைத்து நாம் வாங்குபவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் எதற்காக பொருட்களை வாங்குகிறோம் என்பதே தெரியாது, வாங்கினே இருக்கணும். காரணங்களின்றி இன்றைக்கு நாம் வாங்குபவர்களாக மாறிவிடுகிறோம். ஆக இயேசு இன்றைய நாளில் தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிக்கிறார், எப்படி அவர்கள் எளிமையாக வாழ்வது, எப்படி நற்செய்தியை அறிவிப்பது. இன்றைக்கு 3 விதமான மனநிலையை இயேசு அவர்களுக்கு கற்பிக்கிறார். ஒன்று, நற்செய்தியை அறிவிப்பவர் எப்படி இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த நற்செய்தியை அறிவிப்பவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் நற்செய்தி அறிவிப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் எளிமையாக வாழ ஆசைப்படுகிறோம், அல்லது எளிய மனத்தோடு இருக்க நாம் ஆசைப்படுகிறோம். அதுதான் இயேசு மலைப்பொழிவில் சொல்கிறார், எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார். இன்றைய நாளில் நாம் கடவுளிடம் ஜெபிப்பது அல்லது நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டியது, புனித ஆகர்த்தா எளிமையாக வாழ முடிவு செய்தார். உலக ஆசைகளை விடுத்து கடவுள் மீது ஆசை கொண்டார். அதனால் அவர் இறக்க நேரிட்டது. இன்றைக்கு திரு அவை அவரை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் எளிமையாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் உயர்த்தப்படுபவர்களாயும் நாம் இருக்கிறோம். எப்பொழுது நாம் எளிமை உள்ளவர்களாக வாழ்கிறோமோ அப்பொழுது அந்த எளிமை நமக்கு பெருமை சேர்ப்பதாகவும் இருக்கிறது. ஆக எளிமைக்கு நம்மிடையே நிறைய தலைவர்கள் உதாரணங்களாக இருக்கிறார்கள். நிறைய மனிதர்கள் காரணகர்த்தாக்களாகவும் இருக்கிறார்கள். எனவே இந்த உலகம், இந்த நாடு யாரெல்லாம் எளிமையாய் இருந்தார்களோ அவர்களை தான் அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்கிறது. எனவே இந்த நாளில் நாம் செபிப்போம். நாமும் எளிமை உள்ளவர்களாக வாழவும், பொருட்கள் மீது ஆசையை விடுத்து அந்த பொருட்களை வழங்கக்கூடிய கடவுள் மீதே நாம் ஆசை வைப்பவர்களாக இருக்கிற மனதிடனையும் இருக்கிற அருளையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து நம் தந்தையாக கடவுளிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் ஏறெடுத்து வேண்டுவோம். அன்பின் நிறைவா, தாயாம் திரு அவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறை மக்களாகிய நாங்களும் இறைவார்த்தை ஒளியில் எங்கள் வாழ்வை அமைத்து உலகிற்கு ஒளியாகவும் சுவை சேர்க்கும் உப்பாகவும் விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாரிடம் செல்வோம் பரம்பொருளே? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்முடையதே. வார்த்தையால் இறைவா, வழிகாட்டும் தலைவா, நீர் பணிந்த நெறியில் வாழச் செய்யும் விவிலிய விளக்கை எம் வாழ்வில் ஏற்றி பிறர் இருள் நிலை நீக்கும் வரமருள்வாய். உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்கவும் தூதராய் எம்மை மாற்றி
எம்முடன் வழி நடக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சோர்ந்துள்ள நெஞ்சம் உம்மில் அடைந்திடும் தஞ்சமே, அமைதியின் அரசே, நீதியின் உருவே, உலகில் அமைதியை நிலைக்கச் செய்யும். சண்டைகள் ஒழிந்து பிணக்குகள் அழிந்து நேர்வழி நின்றிட வரம் தாராய். அதனால் மண்ணுலகில் விண்ணுலகை அமைக்கும் உம் திட்டம் செயல் வழி பெற வகுக்கும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை பொழியும் நாயகனே, எம் பங்கு தந்தையை நிறைவாய் ஆசிர்வதியும். எல்லோருக்கும் எல்லாமாக இருக்கும் அருள்வாழ்வில் துணையாக நீரே இருந்தருளும். வாழ்வில் வளமும் ஆரோக்கியமும் தந்து அருட்பணி சிறக்க வரம் தாரும். மேற்கொள்ளும் பணிகளில் வெற்றிகள் பல பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என்கின்ற பவுலடியாரின் அறிவுரைக்கும் மனம் மாறுங்கள். ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிற இயேசுவின் போதனைக்கு செவிசாய்த்து ஒற்றுமையில் பயணிக்கும் தூய மக்களாய் திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடியவர்களாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்திருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அவரின் அன்பு ஈடாக என்னை தருகிறேன். அவரின் உறவில் என்னாலும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன், மகிழ்கிறேன், அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாலும் நாதனுக்கு என்னை தருகிறேன். தூவி மருமகனின் பாதம் வீழ்கிறேன். இசை மீட்டு வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுமே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தருணியாலும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாலும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே உயிர் பலியாகவே, பலியாகவே உயிர் பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் நிறுவி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாலும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி இல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆகத்தா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலுமே எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஏனெனில் மறைசாட்சியான புனித ஆகத்தான் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க வரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையின் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கிறேன். ஆகவே ஆற்றல் மிகு விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இணையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்வரைத்தே பாடுவதாவது. நான் படைகளின் கடவுளமானவர்.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தவோ அப்பத்தை எடுத்தே மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இதே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இதே புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் இது பாவ மன்னிப்புக்கென்றே உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் நீர்வளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் சாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் 1000 ரோஸ் மற்றும் எல்லா திரு இணைநராக்கிய அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் சாடுகிறோம். திருக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கும் ஒழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு ஆவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
எனனும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. உண்ணும் உணவாய் என் உள்ளத்திலே வா வா. உயிரே வா வா. இந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. மலர் போலவே மனம் சேரவே இதயத்தில் நீ வா. மலர் போலவே மனம் சேரவே இதயத்தில் நீ வா. இதயத்தில் நீ வா. உண்ணும் உணவாய் என் உள்ளத்திலே வா வா. உயிரே வா வா. ஆழ்கடலில் நான் இருந்தாலும் உந்தன் அன்பொன்று மாறாது இறைவா. ஆழ்கடலில் நான் இருந்தாலும் உந்தன் அன்பொன்று மாறாது இறைவா. பாழும் புல்வெளியோ பொங்கும் மலைகளோ தொடராது என் தலைவா. பாழும் புல்வெளியோ பொங்கும் மலைகளோ தொடராத என் தலைவா. இறைவா, இறைவா, இறைவா. இறைவா இறைவா இறைவா. உண்ணும் உணவாய் என் உள்ளத்திலே வா வா. உயிரே வா வா. இந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. உலகமெல்லாம் என்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. இறைவா இறைவா, இறைவா. இறைவா இறைவா இறைவா. உண்ணும் உணவாய் என் உள்ளத்திலே வா வா. உயிரே வா வா. இந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. மலர் போலவே மனம் சேரவே இதயத்தில் நீ வா. மலர் போலவே மனம் சேரவே. மன்றாடுவோமாக.
இறைவா ஆகர்த்தாயின் புனிதையை கண்ணிமை மறை சாட்சியும் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியினார் புனிதர்கள் மத்தியில் முடிசூடினீரே. அருளடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக ஆட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் இறையுதமா. பூக்கும் நந்தவனம் பூவிந்த மனம் தினம் அருளால் அருளால் அம்மா அருளால். காலம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் மூடுவோம் புகழ்ந்து பாடுவோம். ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் இறையுதமா. இறைவன் ஜெபமாலை மனசெல்லாம் மெல்ல மெல்ல